ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஔவையார் சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்றாங்க. அரிது அரிதுன்னு 2 முறை சொல்கிறாங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. வள்ளல் பெருமானாரும் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இந்த மனித தேகம் லேசிலை கிடைப்பது அல்ல. இந்த தேகம் போயிட்டா மீளவும் இந்த தேகம் கிடைக்குன்றதுக்கு உறுதி சொல்ல முடியான்றார். இந்த தேகமே கிடைக்கிறது ரொம்ப கடினம். அப்படி இந்த தேகத்தை விட்டு ஒருவேளை நம்ம உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா மறுபடியும் மனித தேகம் கிடைக்குமா? இப்போ நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, இந்த ஜென்மத்தில் முயற்சி பண்ண முடியல, நான் அடுத்த ஜென்மத்தில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது நம்ம எந்த உறுதியுமே கிடையாதுன்றாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ என்ன தேகத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னா 84 லட்ச யோனி பேதங்கள் இருக்குது, 84 வகையில் பிறப்புகள் இருக்குது, 84 லட்ச வகையான பிறப்பு இருக்குது. அதில் 6 வகையான உயிர்கள் இருக்குது. இப்போ மாணிக்கவாச சுவாமிகள் கூட பாடுவார், புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய். இப்போ நீங்கள் எதாவது ஒரு மரமாக பார்க்குறீங்க, நம்ம ஒரு ஜென்மத்தில் அந்த மரமாக இருந்து வந்திருக்கிறோம். ஒரு மிருகம் ஓடுது, அந்த மிருகமாக இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். இதுபோல் ஓர் அறிவிலிருந்து 5 அறிவு வரைக்கும் வந்து 6வது அறிவாக தான் இங்கே மனிதர்களாக இருக்கிறோம். இப்போ இந்த மனித தேகம் நம்ம எடுக்கிறதுக்கு வந்து பல லட்ச வருஷங்கள் ஆகிருக்கு. இந்த ஆன்மாவுக்கு இந்த பூமி தோன்றி இந்த பூமியில் இந்த ஆன்மாக்கள் வந்து ஒரு பிறப்பாக எடுத்து மனித தேகத்துக்கு வரதுக்கு லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகிருக்கு.